அண்மை செய்தி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திற்கு அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலீட்டாளர்களின் தங்கம் வெள்ளி எங்கே போனது என தேவநாதனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ், விவரங்கள் என்ன? சென்னை மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் நிறுவனம் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி 525 கோடி பொதுமக்களிடம் மோசடி செய்த வழக்கில் நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் தேவநாதன் மற்றும் இயக்குநர்கள் குணசீலன் மற்றும் மகிமை ஆகிய 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக 3 பேரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு 7 நாட்கள் அனுமதி வழங்கி பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதனை அடுத்து நிதி நிறுவனத்தின் தொடர்புடைய தேவநாதன், குணசீலன், மகிமை ஆகிய 3 பேரின் உட்பட 27 வங்கி கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கம் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு அழைத்து சென்று பொருளாதார குற்றப்பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 2 கிலோ தங்கம், 33 கிலோ வெள்ளி, 50க்கும் மேற்பட்ட உறுதி பத்திரங்கள் உள்ளிட்டவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் 7 நாள் விசாரணை நடத்த அனுமதி வழங்கிய நிலையில் 6வது நாளான இன்று இந்து பர்மனன்ட் பினான்ஸ் ஃபண்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, அடையார், பெரம்பூர் உள்ளிட்ட 4 இடங்களில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நேரில் அழைத்து சென்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது 300 கிலோ தங்கம் முதலீடு வைத்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் வெறும் 2 கிலோ தங்கம் மட்டுமே பறிமுதல் செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் பொதுமக்கள் முதலீடு செய்த தங்கம், வெள்ளி பொருட்கள் தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் முதலீடு உறுதி பத்திரத்தையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு கணக்கிடும் பணியினை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தா. சதீஷ், பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருக்கிறதா? பிற நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டதாக 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த முதலீடுகளின் தொகைகள் தொடர்பாக கணக்கிடும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் உறுதி பத்திரங்கள் உண்மையில் முதலீடு செய்யப்பட்ட உறுதி பத்திரங்களா என்கின்ற கோணத்திலும் பொருளாதார போலீசார் தற்பொழுது தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். சாந்தா. நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திற்கு அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.